அக்குறைகுட இரட்டை கொலை துப்பாக்கிதாரி அடையாளம். மாகாண சபை தேர்தல் முறைமை ஆராய விசேட நாடாளுமன்ற குழு நியமிப்பு. பாதாள உலக குழுவினருடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள். பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்குதல் சட்டம் வர்த்தமானியில் வெளியீடு. பல நாடுகளின் அரசு தலைவர்களை சந்தித்த ஜனாதிபதி. பிரபாகரன் இருந்த காலத்தில் வடக்கில் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாலியல் சித்திரவதைகள் இருக்கவில்லை. ராதாகிருஷ்ணன். ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்லர் என்பதை பொன்சேகா நிரூபித்துவிட்டார். நாமல் தெரிவிப்பு. மக்கள் ஏற்காத சட்டங்களை அவர்கள் மீது திணிக்க மாட்டோம். ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பில் மல்வத்து அஸ்கரை பீடங்கள் அதிருப்தி. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பதற்கான முக்கிய அறிவிப்பு. அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம், இலங்கை மக்களுக்கு அறிவுறுத்தல். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாவது குறித்து மைத்ரியின் அறிவிப்பு. தனது நட்பெயருக்கு களங்கம், வைத்தியர் சத்தியமூர்த்தி காவல்துறையில் முறைப்பாடு. மாகாண நிழல் அமைச்சர்களாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நியமனம். இது முதுகெலும்பில்லாத கேவலமானதொரு செயற்பாடு. கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் விசனம். நாமலுக்கு முட்டுக்கட்டை போட்ட தமிழ் புலம்பெயர் அமைப்புகள். கோட்டாவுக்கு அஞ்சியவர்கள் தற்போது வீரவசனம் பேசுகின்றனர். ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. சந்தேக நபர் தப்பியோட்டம், 3 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம். அக்குறைகுடவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மற்றும் அவருக்கு உதவிகளை வழங்கிய சாரதி ஒருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார். குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பத்தேகம பகுதியில் தீயிட்டு எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. குற்றத்திற்காக துப்பாக்கிகளை வழங்க வந்த வாகனம் கொட்டாவ பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் குற்றத்தை செய்வதற்கு முன்னர் தங்கியிருந்த இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்ற வாகனத்தை கைப்பற்றுவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் உரிமையாளர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதேபோல் இந்த குற்றத்தை புரிவதற்காக கைத்துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபர் இலக்கம் 102 கீழ் 9 விகாரை வீதி மேவல ருக்ககவெல பகுதியைச் சேர்ந்த ரோபர்ட் சுரேஷன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரை கைது செய்வதற்கு விரிவான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தங்குமிடத்திற்கு அழைத்துச் சென்ற வாகனத்தின் உரிமையாளர் காலி பிரதேசத்தைச் சேர்ந்த வன்னியாரா சிகின தெல்ஷர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபரையும் குறித்த வாகனத்தையும் கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பத்மே உள்ளிட்ட சில சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களிடம் இருந்த 30 தொலைபேசிகள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல்கள் கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அதன்படி குறித்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் முழுமையான விசாரணைகளின் பின்னர் அது குறித்து தெளிவான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் வெளிப்படுத்தினார். இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த ஆனந்த விஜயபால கெஹல் பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் வசமிருந்த 30 தொலைபேசிகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அந்த தொலைபேசிகள் ஊடாக பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. முழுமையான விசாரணையின் பின்னர் இதுகுறித்து தெளிவான அறிக்கையொன்றை வெளியிடவும் தற்போது விசாரணைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன என அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குதல் சட்டம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டம் 1982 ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டத்தின் 9 பிரிவு அல்லது 1990 ஆண்டின் 47ஆம் இலக்க சட்டத்தின் 9ஆம் பிரிவின்படி ஓய்வூதியம் பெறுவதற்கான உரிமையுள்ள மற்றும் ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கும் எந்த ஒரு நபருக்கும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்தும் அதற்கு பின்னரும் ஓய்வூதியம் வழங்குவது நிறுத்தப்பட வேண்டும் என வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலம் தொடர்பான பாராளுமன்ற விவாதம் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றதுடன் அது பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த சட்டமூலத்திற்கு சபாநாயகர் கையொப்பமிட்டு சான்றுரைப்படுத்திய நிலையில் தற்போது அது சட்டமாக வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது.
மாகாண சபை தேர்தல்களுக்கு பயன்படுத்தப்படும் தேர்தல் முறைமை குறித்து ஆராய்ந்து அதற்கு தேவையான முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க விசேட நாடாளுமன்ற குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் செயற்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துவதற்கு தற்போதுள்ள சட்டம் மற்றும் நடைமுறை தடைகளை நீக்கி மிகவும் பொருத்தமான தேர்தல் முறைமையை அடையாளம் காண்பதே இந்த குழுவின் முக்கிய நோக்கமாகும். இந்த சிறப்பு குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக ரஞ்சித் மத்தும பண்டாரு, மனோகணேசன், சுனில் வட்டகல, ராசமாணிக்கம் சாணக்கின், லக்ஷ்மண் நிபுணராட்சி, சமன் மலிகுணசிங்க, முனீபர் முல்லாவர், அருண் ஹேமச்சந்திரா, தர்மபிரிய விஜயசிங்க, சந்தன சூர்யாராட்சி, நிசாம் காரியப்பர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது அவரது பெயரை கூறக்கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுவது நகைப்புக்குரியதாக உள்ளது என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. அதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவால் எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அஜித் பி பெரேரா அரசாங்க பணத்தை பயன்படுத்தி தனது பெற்றோருக்காக நினைவு தூவி அமைத்தது தொடர்பாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக விசேட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அவர் நோய்வாய்ப்பட்டதாக கூறி வெளிநாடு சென்று பின்னர் திரும்பி வந்து ஜனாதிபதியானார். ஜனாதிபதியான மறுநாளே அவருக்கு இருந்த விலக்கூட்டு உரிமை காரணமாக வழக்கு கைவிடப்பட்டது. இப்போது அவருக்கு அந்த உரிமை இல்லை. ஓராண்டாகியும் இந்த வழக்கை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த நாட்டின் பொருளாதார அழிவுக்கு காரணமான ஒரு பாரதூரமான வழக்கு இது. சட்டம் அதிபருடன் இணைந்து இந்த வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா? நீதியமைச்சர் அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கப் போவதில்லை. அஜித் பி பெரேரா, இங்குள்ள பிரச்சனை வழக்குகளை தேர்ந்தெடுப்பதுதான். யாரை தண்டிக்க வேண்டும், யாரை விட்டுவிட வேண்டும் என்று யார் தீர்மானிப்பது? இது பாரபட்சமான நீதி. இதுபோன்ற 42 வழக்குகள் இருந்தன. அவை ஏன் மீண்டும் தாக்கல் செய்யப்படவில்லை? அச்சமா அல்லது ஏதேனும் உடன்படிக்கையா? நீதியமைச்சர் பதிலளிக்கையில், சபைகளின் விதிகளின்படி முதன்மை தலைப்புடன் தொடர்புடைய கேள்விகளுக்கு மட்டுமே நான் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் புள்ளி விவரங்களை கேட்டீர்கள். தனிப்பட்ட வழக்குகள் குறித்தல்ல. நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன். கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது அவரது பெயரை கூட கூற அஞ்சியவர்கள் இப்போது வீரர்களை போன்று பேசுவதுதான் வேடிக்கையாக உள்ளது என அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிப்ரவரி மாத இறுதியில் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் ஒன்றியம் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஒன்றியம் ஆகிய மாணவர் சங்கங்களில் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பிரித்தானிய வாழ் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளும் ஆதரவாளர்களும் இணைந்து தமது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். ஐக்கிய ராஜ்யத்தின் தமிழ் மாணவர் சங்கங்கள் மற்றும் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியவை இணைந்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தன. அதில் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட இந்த எதிர்ப்புகளின் விளைவாக கேம்பிரிட்ஜ் ஒன்றியத்தில் உரையாற்றுவதற்காக நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருந்த அழைப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரம்சிங்க குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாக முடியாது என்று தெரிவித்துள்ளார். சுகையினம் காரணமாக முன்னிலையாக முடியாது என பேராசிரியர் மைத்ரி விக்ரம்சிங்க கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவர்கள் அவரை வீட்டிலே சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியதாகவும் வாக்குமூலத்தை வீட்டில் பெற்றுக்கொள்ளுமாறும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட பயணத்திற்காக 1.66 பில்லியன் ரூபாவுக்கு மேல் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்போவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அண்மையில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பல நாடுகளின் அரச தலைவர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் நேற்று ஈடுபட்டுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்று வரும் AI இம்பாக்ட் 2026 உச்சிமாநாட்டில் பங்கு பற்றியுள்ள நிலையில் இந்த அரச தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. அதற்கமைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் நடைபெற்றது. அதே நேரம் பிரேசில் ஜனாதிபதி லூலா த டிசில்வாவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அபுதாபியின் முடிக்குரிய இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சஜித் அல் நஹ்யானும் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அத்துடன் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவுக்கும் பூட்டான் பிரதமர் ஷெரிங் தொப்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
புதிதாக தயாரிக்கப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவில் அவசியமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் அவ்வரைவு மக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அவர்களால் கையாள முடியாத சட்டங்களை நாம் மக்கள் மீது திணிக்க மாட்டோம். புதிய சட்டங்களை உருவாக்கி எமது ஆட்சி காலத்தில் நாம் இத்தனை சட்டங்களை உருவாக்கினோம் என பெருமிதம் கொள்ள வேண்டிய அவசியம் எமக்கில்லை. மாறாக எந்த ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டாலும் நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரம் என்பன உறுதிப்படுத்தப்படும். ஆகையினாலேயே புதிதாக தயாரிக்கப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டப்பேரவை வெளியிட்டு அது குறித்த அபிப்பிராயங்களை பெற்றிருக்கின்றோம். அவற்றின் அடிப்படையில் அவசியமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் அவரைவு மக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும். மேலும் நாம் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தோம். அவ்வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் போன்ற சம்பவங்கள் எவ்வகையிலும் ஏற்புடையவையல்ல. அவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கும் பயங்கரவாத செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பயங்கரவாதம் எனும் பதம் மிகவும் குறிப்பாக வரையறை செய்யப்பட்ட சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறான சட்டம் ஒன்று அவசியம். மாறாக புதிய சட்டத்தை கொண்டு வந்து எந்த ஒரு தரப்பினரையும் ஒடுக்க வேண்டிய அவசியம் எமக்கில்லை. பொதுமக்களின் சுதந்திரம் எப்போதும் பேணப்படும் என்றார். இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது தொடர்பாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் புதியவை அல்ல எனவும் ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்லர் என்பதை அவர் இப்போது நிரூபித்துள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவர் இதனை குறிப்பிட்டார். முன்னதாக நேற்று ஊடக சந்திப்பொன்றை நடாத்தியிருந்த முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது குறித்து ராஜபக்ச குடும்பத்தினர் பேச்சு நடத்தினார்கள் என குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பிடம் சரணடைய விரும்பினர். ஆனால் ராஜபக்சக்கள் அவர்கள் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என வலியுறுத்தினர். அத்திட்டம் தோல்வியடைந்ததாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இன்று வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் பொன்சேகா தெரிவித்திருந்தார். பொன்சேகாவின் இந்த கூற்று தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச எம்பி பின்வருமாறு தெரிவித்தார். விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே பொன்சேகா கூறுவது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை மஹிந்த ராஜபக்ச கொலை செய்ய சொன்னார் என்று முன்னர் கூறிய பொன்சேகா இப்போது அதற்கு முரணான கருத்தை வெளியிடுகின்றார். எது எப்படி இருந்தாலும் ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்ல என்பதையும் அவர்கள் போரை அமைதியான முறையில் முடிக்கவே முயற்சித்தனர் என்பதையும் உறுதிப்படுத்தியமைக்காக பொன்சேகாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் போரை முடிக்கவே மஹிந்த ராஜபக்ச விரும்பினார். தமிழ் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் போர் தொடுக்கவில்லை என்று நாமல் எம்பி தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் தொடர்ச்சியாக பிற்போட்டு வருகின்ற நிலையில் மறுபுறம் தமது முகவர்களை மாகாண அமைச்சர்களாக நியமித்துள்ளது. சுகாதாரத்துறைக்கு பவானந்த ராஜா, கல்விக்கு ஜெகதீஸ்வரன், மகளிர் விவகாரத்திற்கு ரஜீவன், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இளங்குமரன், விவசாயம் மற்றும் காணிக்கு திலகநாதன் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண நிழல் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இது முதுகெலும்பில்லாத கேவலமானதொரு செயற்பாடு. மாகாண சபை தேர்தலை நடாத்துங்கள், மக்கள் தமக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்வார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நீதித்துறை சட்டமூலம் மற்றும் நஞ்சிகள் அபீன் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: கடந்த 10ஆம் தேதி வடமாகாண ஆளுநருடைய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார அமைச்சினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா கூப்பிடப்பட்டு இருக்கிறார். நான் பொறுப்போடு சொல்கிறேன், பிமல் ரட்நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வந்த பொழுது ஆளுநரிடமிருந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது, நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீ பவானந்த ராஜாவும், கல்விக்கு ஜெகதீஸ்வரன் என்றும், மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும், உள்ளூராட்சி சபைகளுக்கு இளங்குமரனும், விவசாயம் கால்நடைக்கு திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறதா பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டிருக்கணுமே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய. அது எப்படி ஸ்ரீ பவானந்த ராஜாவை மட்டும் கூப்பிடுறது? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்குது,
இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ளே நுழைக்கிறார்கள். முதுகெலும்பில்லாத கேவலமான ஒரு நிலைமை. உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதத்துக்கு எதிராக வந்து போராடி உயிர் கொடுத்தா என்று காட்டிக்கொள்றது. ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய முகவர்களை வந்து நியமிக்கிறது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. கடைசியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், நிமலன் என்று ஒரு தமிழ் அரசியல் கைதி, பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட ஒரு கைதி வந்து இன்றைக்கு வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்கு உயிராபத்து என்று சொல்லி அவருக்கு எத்தனோ வழக்குகள் இருக்கு. அதில் வந்து மதுரைக்கு மதுரை ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கு, வழக்குகளுக்கு மாத்தரைக்கு வந்து போக வேண்டி இருக்கு. ஆனால் சிறை அதிகாரிகளே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று விளங்கி கொண்டு அவர் அந்த வழக்குகளுக்கு கொழும்புக்கு வெளியில கொண்டு போகின்ற ஒவ்வொரு முறையும் உடனடியாக திருப்பி கொண்டு வார். அதான் பழக்கமாக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது ஒரு புது அதிகாரி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் அவரை வந்து அப்படியெல்லாம் கொண்டு வர இயலாது, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க இயலான்னு சொல்லி அவர் கடந்த 6 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று வந்திருந்த அணுகுமுறையை கைவிட்டு போட்டு அந்த உயிராபத்து இருக்கத்தக்கதாக அவரை வந்து அந்தந்த இடங்களை வச்சு போட்டு தான் கொழும்புல வழக்கு வார இடத்துல மட்டும்தான் கொண்டு வருகிறோம். தயவு செய்து இந்த அநியாயத்தை செய்யாது. ஏற்கனவே உங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாட்டை இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட முழு பேரும் உண்மையிலே விடுவிக்கப்படணும் என்று தான் நீங்கள் தேர்தலில் வந்து சொல்லி வாக்க பெற்றீர்கள். தமிழ் வாக்குகளும் கொஞ்சம் பெற்றீர்கள். அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட வேண்டிய ஒருவருக்கு உயிராபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து நீங்கள் இப்படி வந்து அனுமதிக்கிறத வந்து நீங்கள் நிப்பாட்ட வேணும், நீங்கள் தலையிட வேணும். இதில் கௌரவ அமைச்சர் இல்லாத இடத்துல வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் திரு அபேசிங்க அவர்கள், கௌரவ அபேசிங்க அவர்கள் இங்கே இருக்கிற கட்டத்தில் வந்து அவர் நல்லிணக்கத்திலையும் வந்து ஈடுபடுற நான் அந்த வகையில் வந்து நான் அவரிடம் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியான விஷயங்களை தலையிட்டு இதை தயவு செய்து இதில் நிப்பாட்டுங்கள். இன்னொருவர் மொரிசண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட ஒரு குற்றொப்புதல் வாக்குமூலம் என்று தெரிஞ்சு கொண்டு நீதிமன்றங்கள் இந்த குற்றொப்புதல் வாக்குமூலத்தை நிராகரிச்சிருக்கும். அது நிராகரிக்கப்பட்ட அவர் ஒரு வழக்கில் விடுவிக்கப்பட உடனடியாக இன்னொரு புது வழக்கு போடுறார்கள். இது ஒரு அநியாயம். இது இப்படி செய்யாதீங்க. குறைஞ்ச உங்களுக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிராக வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் செயல்பட இயலாட்டிலும் வந்து இப்படிப்பட்ட அநியாயங்களை நிப்பாட்டுக்கொண்டு தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பிரபாகரன் இருந்த காலத்தில் வடக்கில் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாலியல் சித்திரவதைகள் இருக்கவில்லை என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையிலே நாங்கள் இலங்கையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது, அதாவது நீதிமன்றத்தில் உள்ளே துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? அது போதைப்பொருள் கடத்துகின்ற அந்த நபர்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொலையாக இருக்கின்றது. அதே போல இன்று ஒரு சட்டத்தரணி அவருடைய மனைவியோடு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? இந்த போதைப்பொருள் வியாபாரிகளுடைய வழக்கை பேச போய் அதற்காக இன்று கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது அறிய தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போல கடந்த காலங்களிலே பல கொலைகள் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் இந்த நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடப்பதற்கு காரணம் அந்த போதைப்பொருள் அருந்துவதும் அந்த போதைப்பொருள் விநியோகிப்பதும் அதை வியாபாரம் செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றவர்களை போட்டு தள்ளுவதும் இதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் முற்றுமுழுதாக தடை செய்ய வேண்டுமானால், நான் நினைக்கின்றேன் முற்றுமுழுதாக தடை செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதிகபட்ச தண்டனையாவது கொடுத்து இதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலகத்திலே வியாபித்திருக்கின்ற இந்த வியாபாரம் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது, பொருளாதார வளர்ச்சி என்பது, அந்த பொருளாதாரத்தின் வளர்ச்சியை குன்ற வைப்பது இந்த போதைப்பொருள்
விநியோகம் அல்லது போதைப் பொருள் பாவிப்பதாகும். எனக்கு முன்பு பேசிய நண்பர் ஒருவர் வடகிழக்கை பற்றி பேசியிருக்கின்றார். ஒரு காலத்திலே வடகிழக்கிலே இதெல்லாம் இல்லவே இல்லை. பிரபாகரன் இருந்த காலகட்டங்களிலே இவ்வாறான போதைப்பொருள் பாவிப்பதோ அல்லது துஷ்பிரயோகம் செய்வதோ அதிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று அதிகமாக அங்கு பாவிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டிலே முறையாக செயல்படவில்லை என்பது ஒரு வருத்தமான செயலாகும். இதே போலதான் மலையக பகுதிகளிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. அண்மை காலங்களிலே பல பாடசாலைகளில் கூட இந்த போதைப்பொருள் விற்பது என்பது சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்ற ஒரு விஷயமாகும். ஆகவே இதையெல்லாம் ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் நான் நினைக்கின்றேன் டெய்லி, அதாவது தினந்தோறும் எங்கேயாவது ஒரு கொலை நடைபெற்று வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கொலை சம்பிரதாயம் அல்லது இந்த கொலை நடக்கின்ற சம்பிரதாயத்தை ஒழிக்க வேண்டும். ஆகவே இது அதிகமாக ஒரு காலத்தில் ஒரு இரட்டை கொலை அல்லது கொலை என்று நடக்கும் பொழுது அதற்கு காரணமாக சொல்லுவார்கள் காணி பிரச்சனை என்று. ஆனால் இன்று காணி பிரச்சனை அல்ல, இந்த போதைப்பொருள் கடத்தல் அதை விநியோகம் செய்வதிலே ஏற்படுகின்ற முரண்பாடு தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அதை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்காக இன்று கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு நிச்சயமாக எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த இவ்வாறான போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கு ஒவ்வொருவரும் பின்பற்றுகின்ற சமயம் அறநெறி நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் பிறக்கின்ற குழந்தையோ அல்லது வளர்கின்ற குழந்தையோ ஒரு சமுதாயத்தினுடைய அரவணைப்பு இல்லாமல் அல்லது சமுதாயத்தினுடைய நெறிகளை பின்பற்றாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான துன்பமுள்ள நிகழ்வுகளுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒவ்வொரு சமயமும் என்ன சொல்லுகின்றது என்றால் நேர்மையாக வாழ வேண்டும், நியாயமாக வாழ வேண்டும், தங்களுடைய நெறியை கையாள வேண்டும் என்று புத்த சமயமும் அதை தான் சொல்லுகின்றது. ஆகவே இந்த சமய நிகழ்ச்சிகளை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் போதைப்பொருள் ஒழிக்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வளரவிடாமல் தடுப்பதற்கு ஏனைய காரணங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போல பெற்றோர்களுடைய அரவணைப்பு பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஒரு நாடு அல்லது ஒரு குடும்பம் இன்று Honorable Dr. V. Radhakrishnan, you have 2 more minutes. சுமையாக இருக்கக்கூடாது. அதாவது அவர்கள் சுமையாக இருக்கக்கூடாது என்றால் அவர்களுக்கான வாழ்க்கை வசதியை நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்று சில இடங்களிலே பொருளாதார பின்தள்ளப்பட்ட காரணங்களினாலும் இவ்வாறான விநியோகங்கள் இவ்வாறான வியாபாரங்கள் நடப்பதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கின்றது. ஆகவே சமூகத்திற்கு எல்லாமே சமம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இன்று இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. வருகின்ற காலங்களிலே இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினாலும் இந்த திட்டங்களுக்கு மக்களுடைய ஒத்தாசை நிச்சயமாக தேவை. ஆகவே மக்களுடைய ஒத்தாசை இல்லாமல் எதையுமே நாங்கள் ஒழிக்க முடியாது. அவ்வாறான அந்த ஒத்தாசையை பெறுவதற்கு அரசாங்கம் முயல வேண்டும். சில இடங்களிலே இன்று அரசியல் காரணமாக இவ்வாறான பிரச்சனைகள் நடப்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த சட்டத்தரணிகளை கொலை செய்வது அல்லது சாதாரண மக்களை கொலை செய்வது இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அல்லது இன்று ஏற்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பம் முற்றுமுழுதாக மாற வேண்டும். ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த முஸ்லிம் நாடுகளிலே வெளிநாடுகளிலே இவ்வாறான போதைப் பொருள் அல்லது இவ்வாறான துஷ்பிரயோகம் நடைபெறும் பொழுது அதற்கு அதிகமான தண்டனை இருக்கின்றது. அந்த தண்டனையை இங்கேயும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறான தண்டனை இங்கே கொடுக்கப்பட்டால் மட்டுமே இதை நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வர Dr. V. Radhakrishnan, your time is up. அல்லாவிட்டால் எந்த நாளும் கொலையும் கொள்ளையும் துஷ்பிரயோகமும்
கற்பழிப்பும் இவ்வாறான நடைபெறும் பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆகவே இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் ஒழிப்பதற்கு எல்லோரும் ஒத்தாசை புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். சுகாதார சபையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது தமக்கும் விளங்குவதாக அஸ்கரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்தனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று நேற்று மல்வத்து மற்றும் அஸ்கரிய விகாரிகளுக்கு சென்று அதன் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த போது இவர்கள் இதனை குறிப்பிட்டனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று முற்பகல் மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அதி வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கலை மகாநாயக்க தேரருக்கு தெரியப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அஸ்கரிய மகாநாயக்க விகாரைக்கு சென்று அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் அதி வணக்கத்திற்குரிய வரக்ககுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரருக்கும் இது குறித்து தெளிவுபடுத்தினர். இலங்கையில் சுமார் 9 லட்சம் சிம் அட்டைகளுக்கான தனிநபர் தகவல்கள் பதிவு செய்யப்படவில்லை. அதனால் தகவல் இல்லாத சிம் அட்டைகளுக்கான தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையெனில் அந்த சிம் அட்டைகள் செயலிழக்க செய்யப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசியவர், இந்த 9 லட்சம் தொலைபேசி சிம் அட்டைகள் கணனி முறைமையில் இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிம் அட்டைகளை பதிவு செய்வதற்கான ஒழுங்குமுறையில் இருந்த குறைபாடுகளை சீர் செய்து பதிவு முறைமையை சரியாக அமல்படுத்துவதற்கே இந்த பதவி கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போது 8,97,802 சிம் அட்டைகள் உள்ளன. அவற்றை பாவிக்கும் நபர்களின் அடையாள தகவல்கள் முறைமையில் இல்லை. நாட்டில் 2,45,811 வணிக சிம் அட்டைகள் உள்ளன. இந்த சிம் அட்டைகள் நாட்டில் நடைபெறும் பாரிய கொள்ளைகள் மற்றும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துகின்றன. இவற்றை கண்டுபிடிக்க போலீசாருக்கு தரவுகள் அவசியமாகின்றன. எனவே தரவில்லாத சிம் அட்டைகளை பயன்படுத்தி குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன. அதனாலே இந்த தகவல்கள் தேவைப்படுவதால் மீள்பதிவு செய்யும் ஒழுங்குமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதனை தவிர குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த வழியில்லை. இதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் இதுவும் ஒன்றாகும். எதிர்க்கட்சி தவறான கருத்தை உருவாக்க முயற்சிக்கின்றது. பெரும்பாலானோர் சிம் அட்டைகளை முறையாக பயன்படுத்துகின்றனர். ஆனால் தரவுகள் இல்லாத சிம் அட்டைகளுக்கு தகவல் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கச்சதீவு திருவிழாவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ம. பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த திருவிழாவானது எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த திருவிழாவுக்காக செல்லும் யாத்ரீகர்களின் நன்மை கருதி 27ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து குறிகட்டுவான் இறங்குதுறை சேவையில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் கச்சதீவுக்கான படகு சேவையானது குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து 27ஆம் தேதி காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிகட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணம் 1200 ஆகும். இதேவேளை கச்சதீவுக்கு குழுவாக தனியாக படகில் வரும் யாத்ரீகர்கள் அவர்களது முழுப்பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம், படகின் வகை, படகோட்டியின் பேரு, தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை 2 பிரதிகளில் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவிற்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள கடற்படை முகாம்களை தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு படகு மூலம் பயணிப்போர் 2026/2/27ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு முன்னர் கச்சதீவை அடையும் வகையில் தங்களது பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் எம். பிரதீபன் தெரிவித்தார். அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் நிறுவனருக்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் த. சத்தியமூர்த்தி முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் அவர் தனது முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் கடந்த செவ்வாய்க்கிழமை விநியோகிக்கப்பட்ட தினசரி பத்திரிகைகள் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் பேரில் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரங்களும் இணைந்து விநியோகிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு யாழ் நகர பகுதியில் இத்துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த துண்டு பிரசுரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தொன்று தனது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சத்தியமூர்த்தி முறைப்பாட்டை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது எதிர்வரும் ஏப்ரல் 1, 2026 முதல் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரை விதிக்கப்பட உள்ள நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே மேலும் கூறுகையில்,
புதிய வரி விதிப்பால் வாகனங்களின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது. எனினும் கடந்த சில மாதங்களாக ஜப்பானில் வாகன விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. விலை குறைப்பின் பலன் உள்ளூர் சந்தையில் பிரதிபலிக்கும் என்பதால் வரியினால் ஏற்படும் சிறு அதிகரிப்பு ஈடு செய்யப்படும். இதன்படி 2.5% வரி என்பது வாகனத்தின் பெறுமதிக்கேற்ப சுமார் 75,000 முதல் 1,00,000 வரை மட்டுமே மேலதிகமாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பல தனிநபர் இறக்குமதியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றனர். எனினும் புதிய முறையில் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்கும் முன்பே துறைமுகத்தில் வரியை செலுத்த வேண்டும். இதனால் அரச வருமானம் அதிகரிப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் செய்யப்படாத அனைத்து இறக்குமதியாளர்களும் சமமாக வரி செலுத்துவது உறுதி செய்யப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு கல்கிசை தலைமைய போலீஸ் நிலையத்திலிருந்து போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய பெண் சந்தேக நபர் தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் 2 போலீஸ் சார்ஜன்கள் மற்றும் ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இரவு நேர பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய மற்றும் உதவி பணிப்பாளராக கடமையாற்றிய 2 சார்ஜன்களும் சந்தேக நபரின் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிளுமே இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த பெண் சந்தேக நபர் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மொரட்டுவ விசேட அதிரடிப்படை முகாமின் விசேட நடவடிக்கை பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். ரத்லானை மெலிபன் சந்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 36,650 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருந்தது. தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தேக நபர் கடந்த 16ஆம் தேதி தனது இயற்கை உபாதையை தீர்க்க வேண்டும் என கூறி பெண் கான்ஸ்டபிளுமே கழிவறைக்கு சென்றபோது அங்கிருந்து தப்பிச் சென்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் ஏறி தப்பியோடியுள்ளார். எவ்வாறாயினும் தப்பியோடிய சந்தேக நபர் 8 மணித்தியாலங்களுக்கு பிறகு அன்றைய தினமே தலவத்துக்கூட கிம்லாயில பகுதியில் வைத்து விசேட போலீஸ் குழுவினரால் மீண்டும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.